டைவர்ஸ் வரமா சாபமா? நூலாசிரியர் டாக்டர் எஸ்.ஆர். கிஷோர்குமார், வழக்கறிஞர் மற்றும் குடும்ப நல ஆலோசகர். அம்மாவோட நான் பேசணும். பேசுவாளா? ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் பேச சொல்லுங்கோ. இதுவரை அடக்கி வைத்திருந்த சோகம் விம்மலாக வெடித்தது. அவளை மன்னிப்பதா இல்லை தன் கண்ணீருக்கு அணை போடுவதா என்று புரியாமல் தத்தளித்தார் ராஜன், அவள் அப்பா. சும்மாவா? 4 ஆண்டுகள் கழித்து மகளும் தந்தையும் இப்பொழுதுதானே பார்க்கிறார்கள். சுதா இன்னமும் அப்பாவின் நம்பிக்கை இல்லாமல் பயத்தோடு தான் பார்க்கிறாள். இதுவரை நானும் எத்தனையோ வழக்குகளில் இப்படிப்பட்ட பாவப்பட்ட மனநிலையை பார்த்திருக்கிறேன். ஆனால் தந்தைக்கும் மகளுக்கும் இடையே விழுந்த இந்த இரும்பு திரையும் அதன் பின்னே நடந்த அத்தனை நிகழ்வுகளும் என்னை உலுக்கிவிட்டன. சுதாவுக்கு என்ன குறைச்சல்? துள்ளித் திரியும் பட்டாம்பூச்சியாக வண்ண வண்ண உடை உடுத்தி அவள் பள்ளிக்கு சென்ற நாட்களில் அவளுக்கு ராஜ உபசாரம்தான். அப்பா பொறுப்பான வேலையில் இருக்கும் ஒரு அதிகாரி, அம்மா மத்திய அரசில் வேலை பார்க்கும் ஒரு உயர் அதிகாரி. பள்ளி நாட்களில் பாட்டி வீட்டிலும் அதன் பின் அத்திப்பூத்தார் போல அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சென்னையிலேயே வேலை கிடைத்த பிறகு அவர்களோடு சென்னையில் +2 படிக்கும் வரை பிரச்சனை ஏதும் இல்லை. ஆனால் மேற்கொண்டு அவள் பயோடெக்னாலஜி படிக்க பிடெக் படிக்க அலைந்த போதுதான் அவள் மார்க்குக்கு இங்கே எந்த கல்லூரியிலும் இடம் கிடைக்கவில்லை. பெண்ணின் கண்ணில் ஏமாற்றம் வட்டமிட்டதை தாங்க இயலாமல் அவள் அப்பா அலைந்து சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் இடம் பிடித்தார். இதோ இங்கே இருக்கிற சென்னை. ட்ரெயின் ஏறி உட்கார்ந்தா போரூர் டு பாரிஸ் கார்னர் போற மாதிரி. சுதா தைரியமாகத்தான் போய் சேர்ந்தாள். தொடக்கத்தில் வாரம் ஒரு முறை, அப்புறம் 2 வாரத்துக்கு ஒரு முறை, அப்புறம் மாதம் ஒரு முறை என்று குறைந்து கொண்டே வந்தது அவள் விஜயம். படிக்கணும்பா, நிறைய படிக்கணும். போனில் அடிக்கடி பேசியவள் அதையும் குறைத்து கொண்டாள். 2ஆம் வருடம் படிக்கும்போது திடீரென்று ஒரு ஃபோன். கல்லூரியில் இருந்துதான். சுதா கல்லூரி ஹாஸ்டலில் இல்லையாம். அவள் நடவடிக்கையே சரியாக இல்லையாம். அவர்களே கூப்பிட்டு சொல்ல நினைக்கும் கட்டத்தில்தான் அவளே காணாமல் போய்விட்டாளாம். என்னது? என் குழந்தையா? தெய்வமே, இது என்ன சோதனை? வாய் விற்று அழற்றிய போது பாட்டி பரிமளம் கொதித்து எழுந்தார். இப்போ புலம்பி என்ன புண்ணியம்? பொண்ணை பெத்ததோடு சரி, அவளுக்கு பணம் அனுப்பினால் மட்டும் போதுமா? வயசுக்கு வந்த பொண்ணுனா அவளோட தோழமையோடு பழகிறது மட்டும் இல்லை, அவ என்ன செய்யறான்னு ஒரு சிஐடி மாதிரியும் கண்காணிக்கணும். இல்லைன்னா இன்றைக்கு இருக்கிற நிலைமையில எதுவும் நடக்கலாம். சுதா யாரோடும் கலகலப்பாக பழகாத டைப். அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அலைந்ததுதான் மிச்சம். அது எப்படி அத்தனை பெரிய கல்லூரியில் படித்தவள் இத்தனை பூடகமாக வாழ்க்கை நடத்தி வந்தாள்? ஒரே பெண், திடீரென்று காணாமல் போன சோகம் அந்த குடும்பத்தை மெல்ல அரித்து தின்ன அவர்கள் அடிமட்ட விலைக்கு வீட்டை விட்டு விட்டு அவமானம் தாங்காமல் வட இந்தியாவில் செட்டில் ஆனது ஒரு சோகம். திடீரென்று ஒரு நாள் இரவு 1 மணிக்கு அழைப்பு மணி அலறிய போது சபேசன் சலித்து கொண்டே கதவை திறந்தார். வெளியே நின்ற அந்த பெண்ணை அவருக்கு உண்மையிலேயே அடையாளம் தெரியவில்லை. அவள் சுதா. இளைத்து கருத்து பேயறைந்தாற் போல முகத்துடன் சுதா. நெருங்கிய நண்பரின் மகள் என்பதை புரிந்து கொள்ள அத்தனை நேரமானது அவருக்கு. அழுது முடியட்டும் என்று காத்திருந்தவருக்கு கிடைத்த தகவல். அவள் கல்லூரிக்கு அருகில் இருந்த ஒரு குடியிருப்பில் வசித்தவனின் நண்பனாம் அவன், சேகர். இந்த ஊருக்கு அவனை பார்க்க வந்தபோது பேக்கரி பொருட்களை வாங்க வந்த இவளை பார்த்தானாம். அவனின் காமெடியான பேச்சு இவளை கவர்ந்ததாம். காதலுக்குத்தான் கண்ணில்லையே, என்ன எவர் இதெல்லாம் கண்ணில் படுவதில்லையே. அவனுடன் திடீரென்று ஒரு நாள் மும்பைக்கு ஓடிச் சென்றதும் அங்கே அவனை பதிவு திருமணம் செய்து கொண்டதும் ஏதோ கனவுலக நிகழ்ச்சிகளாக தெரிய கண் கலங்கினாள் அவள். தாராவி பகுதியில் கால் வைக்க கூசும் இடத்தில் அவள் குடித்தனம் செய்ய போனது என்ன கொடுமை! ஆரம்பத்தில் காதல் சுகம் கண்ணை மறைத்தபோது இனித்தது வாழ்க்கை. கைவசம் இருந்த நகைகள் அடமானத்துக்கும் விற்பனைக்கும் போனபோது வறுமை தெரியவில்லை. அப்புறம் ஒரு நாள் இரவு தள்ளாட்டத்தோடு வீடு வந்து சேர்ந்தான். நீ மகாராணி ஆட்டம் இருக்க வேண்டியவள், உன்னை கொண்டு வந்து இங்கே தள்ளிட்டேனே, கேவினான் அவன். அதை மறக்கிறதுக்காகத்தான் இந்த பாட்டில். இன்னைக்கு மட்டும். ஓங்காரத்துடன் அவன் வாந்தி எடுக்க அவள் சகித்து கழுவி தள்ளினாள். அது தொடர்கதையானது. அவன் வேலைக்கு சென்று சொற்பமாக சம்பாதித்து வந்ததும் தேய்ந்து ஓய்ந்து விட்டது. வறுமை, பசி இதெல்லாம் என்ன என்பதை உணர்ந்தாள் அவள். அரைகுறையாக கற்ற இந்தியில் அந்த பகுதி முதியவரை அணுகிய போது அவர் மெழுகாக உருகி அவளுக்கு தேடித்தந்த வேலை பக்கத்து ஏரியாவிலேயே வீட்டு வேலைதான். அவமானமும் இல்லாமையும் சேர்ந்து பிடுங்கி தின்ன
சுதா இந்த புதிய வாழ்க்கைக்கு தயாரானாள். இங்கேயும் விதி விட்டு வைக்கவில்லை. கையில் கிடைத்த கொஞ்ச நெஞ்ச பணம் அவனை கஞ்சா அடிக்க தூண்டியது. அவனுள் இருந்த மிருகம் சீறி எழுந்து அவளை துன்புறுத்தி இன்பம் காண வைத்தது. நிர்மாணமாக நிற்க வைத்து ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சிப்பது, சகட்டு மேனிக்கு அடித்து துவைப்பது, இன்னும் எத்தனை எத்தனை கொடுமைகள். நல்ல வேளை அவள் கர்ப்பிணியாகவில்லை. அவனுக்கும் சில நண்பர்கள், அந்த சின்னஞ்சிறு குடிசைக்குள் கூட்டாக கஞ்சா அடிக்கும் நண்பர்கள். பணத்தேவையை பூர்த்தி செய்ய அவன் சிவப்பிளவுக்கு பகுதியில் ஈனத்தனமான வேலையை செய்ய தூண்டும் அவர்களின் காம பார்வை அவளின் பெண்மையை அச்சுறுத்தி இறுதி முடிவு எடுக்க வைத்தது. கையில் கிடைத்த பணத்தை எடுத்துக்கொண்டு தாதர் எக்ஸ்பிரஸில் ஏறியதுதான் தெரியும். வழிநெடுக தூங்காமல் அவள் மண்டையை குடைந்தது ஒரே கேள்விதான். எங்கே போவது? எந்த முகத்துடன் யாரை பார்ப்பது? என்னதான் தவறு செய்தாலும் கடைசி அடைக்கலம் ஒரு பெண்ணுக்கு பெற்றோர் தானே. வெட்டி போட்டாலும் சரி, அப்பா அம்மா தான் என்று நினைத்தபோது குமுறி அழுதாள். சென்னைக்கு வந்தபோது அவள் பிளாட்டில் வேறு யாரோ இருந்ததும், சமயத்தில் சபேசன் நினைவுக்கு வந்து அவரிடம் அடைக்கலம் புகுந்ததும் இறைவன் செயல். எப்போதோ என்னை சந்தித்த சபேசன் உடனடியாக என்னை தொடர்பு கொண்டு அந்த குடும்பம் மீண்டும் இணைய வழி தேடிய போது என்னால் மறுக்க முடியவில்லை. ஆக்ரோஷத்துடன் அவளை பார்க்க மறுத்தாலும், 1000 ஆனாலும் அவளை பெற்றவர்கள் அல்லவா. ரோஷத்தை விட பாசம்தான் வென்றது. அவளை வீட்டில் சேர்க்காமல் ஒரு மகளிர் விடுதியில் சேர்த்து முதலில் நல்ல மருத்துவ சிகிச்சை செய்ததற்கு பிறகு அவள் வாழ்க்கையில் பொறையோடி போன களங்கத்தை சீர் செய்வது சரிதானே. சுதா மீண்டும் அவனிடம் சிக்குண்டு வாழ்க்கையை பாழாக்க விரும்பவில்லை. அவள் இங்கு வந்ததை அறிந்து கொண்ட சேகர் மீண்டும் அவளை அச்சுறுத்த தொடங்கிவிட்டான். அவனிடமிருந்து விவாகரத்து ஒன்றுதான் வழி. அந்த கயவன் அதற்கு கேட்ட விலை வெறும் தொகைதான். மனைவியை கட்டி காப்பாற்ற துப்பில்லாத அந்த நீசன் சுகவாழ்வு வாழ கேட்ட அந்த தொகையை கொடுத்தபோது பரஸ்பர சம்மத விவாகரத்து கோர சம்மதித்தான் அவன். 6 மாத காலத்திற்கு பின் சுதா அவனிடமிருந்து விடுதலை பெற்றாள். தன் தவறுக்காக பெற்றோரின் பாத கமலங்களை கண்ணீரால் கழுவி அவர்களுக்காக மீண்டும் திருமணமே செய்து கொள்ளாமல் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டு தபால் மூலம் உயர்கல்வி படிப்பு படித்து வருவதும் இன்றைய நிகழ்வு. சுதாவின் வாழ்வில் மீண்டும் வசந்தம் வருமா? மனம் ஒரு குரங்கு. அது எப்பொழுது என்ன மாதிரி ஆட்டம் போடும் என்பதை யார் அறிவார்? அந்த வயது முதிர்ந்த அம்மையார் என் வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு தள்ளாடி வந்தபோது என் புருவம் வியப்பால் விரிந்தது. என்ன வேண்டும் இவருக்கு? இவர் மகளுக்கு பிரச்சனையா? அல்லது மிக இள வயதில் மனம் முடித்த பேத்திக்கா? விக்கி விக்கி அழுது தீர்த்த அந்த அம்மையார் திணறியபடி கூறினார். டைவர்ஸ் எனக்குத்தான் வேண்டும். எப்படியாவது வாங்கி கொடுங்க சார், அதுவும் சீக்கிரமே. 70 வயது இருக்கும் அவருக்கு. பளபளக்கும் விலை உயர்ந்த பட்டுப்புடவையும் காதிலும் கழுத்திலும் டாலடிக்கும் வைரமும் அவருடைய அந்தஸ்தை கட்டியும் கூறிக்கொண்டிருந்தன. இவருக்கு என்ன பிரச்சனை? ஒரு டம்ளர் ஐஸ் வாட்டர் உள்ளே போன பின்பு அனல் தெரிக்கும் வார்த்தைகள் வந்தன வெளியே. வீடு சொர்க்கமாகவும் இருக்கலாம், மாறாக அதுவே நரகமாகவும் மாறலாம் என்பதற்கு இந்த வழக்கே சான்று. ராஜம் பிறந்த வீடு தரித்திர வாசத்தில் திண்டாடி கொண்டிருந்த காலம் அது. 5 பெண்கள் கடைசியாக ஒரு ஆண் என்று புத்திரப்பெருக்கு ஒன்றும் குறைவில்லை. புரோகிதம் செய்து கிடைத்த சொற்ப வருமானத்தில் தொட்டுக்கோ துடைத்துக்கோ என்று நித்திய காலாட்சேபம் செய்யும் குடும்பம். எப்படி கரையேற்றப் போகிறேன் என்று மொழி பிதுங்கியது தண்டபாணி ஐயருக்கு. பகவான் கடாட்சம் தரத்தான் செய்தார். துடைத்து வைத்த நியான் விளக்கு போல, அதாவது குத்து விளக்கு போல என்று எத்தனை காலம்தான் சொல்வது? ஒவ்வொரு பெண்ணும் இருக்க அதுக்காகவும் சூட்டிகைத்தனத்துக்காகவும் பைசா செலவு வைக்காமல் அவளவளை ஒவ்வொருத்தனாக கொத்தி கொண்டு போனதும், அங்கே அவர்கள் கால் வைத்த நேரம் செல்வம் கொழித்து கொட்டியதும் ஒரு பெரிய புராணம். ராஜம் கால் வைத்ததும் அப்படிப்பட்ட ஒரு இடம்தான். மிகச் சாதாரணமான ஒரு குடும்பம் கிச்சாவுடையது. குடும்ப வழக்கத்தில் இல்லாத ஒரு புதிய பிசினஸை அவன் தொடங்கிய போது அவனை வார்த்தைகளாலேயே அலைக்கழித்தனர் உற்றார் உறவினர்கள். வேண்டாண்டா குழந்தை, பிசினஸ் எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. புதுசா ஆழம் தெரியாமல் காலை வச்சு அவஸ்தப்படாதே. ஏதோ ஒரு உத்தியோகத்துல காலை ஊண்டின்று கலாச்சாரம் பண்ணப்பார். ஆனால் கிச்சாவுக்கு முன் ஒரே லட்சியம். பிடிவாதமாக அந்த கும்பகோணம் பித்தளை பாத்திரக்கடை தொடங்கி கொஞ்ச நாளிலேயே பிரபலமாக பேரெடுத்து விட்டான். கையில் திடீரென்று கிடைத்த காசு, வாழ்க்கையின் சுகம். அப்புறம் என்ன? இந்த கிச்சா ராஜம் தம்பதியருக்கும் வஞ்சனை இல்லாமல் பகவான் 2 பெண் 2 பையன்கள் என்று வாரி வழங்கிவிட்டார். பிள்ளைகள் வளரும்போது அதென்னவோ யாருக்குமே படிப்பில் நாட்டமில்லாமல் போய்விட்டது. காசு கொழிக்கும் பிசினஸ் கைவசம் இருக்கும்போது ஏன் மெனக்கெட்டு படிக்க வேண்டும் என்ற எண்ணம் தலை தூக்கியதோ என்னவோ.
குடும்பமே பிசினஸை தூக்கி நிறுத்த பாடுபட்டது. முறையான சாப்பாடு, நேரத்தில் தூக்கம், ஆச்சார அனுஷ்டானங்கள் எதுவுமே சீரில்லாமல் தள்ளாட்டம் காணத் தொடங்கியது அந்த குடும்பம். வெறும் பணம் மட்டும் போதுமா வாழ்க்கைக்கு? குழந்தைகள் வளர்ப்பிலும் பெரும் மாற்றம், அதுவே ஏமாற்றம். பெரிய பெண்ணுக்கும் கடைசி கடைக்குட்டி பிள்ளைக்கும் அம்மா மீது அப்படி ஒரு பாசம். இரண்டாவது பெண்ணுக்கும் முதல் பையனும் அப்பாவினுடைய கட்சி. என்ன கொடுமை! வீட்டுக்குள்ளேயே பிரிவினை, துவேஷம், பொறாமை. ஒரு பிரிவினர் எதை சொன்னாலும் மற்றவர் அதை மறுத்து கலாட்டா செய்வது வழக்கமாகிவிட்டது. குழந்தை பருவத்திலேயே தலையில் தட்டி, இது நம் குடும்பம், குடும்ப முன்னேற்றம்தான் லட்சியம் என்று சொல்லி இருந்தால் சீராகியிருக்குமோ? நித்தமும் ஒரு சண்டையும், மனஸ்தாபத்தில் வக்கனையாக சமைத்த சமையலை யாரும் சாப்பிடாமல் தூக்கி வெளியே கொட்டுவதும் அடிக்கடி நிகழும் நிகழ்வுகள். தாராளமாக பணம் உள்ளே நுழைந்தது. நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டை விட்டு வெளியேறியது. வளர்ந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையிலும் குழப்பங்கள். அம்மாவுக்கு ஆதரவாக இருந்த பையன் மும்பையில் செட்டில் ஆனதும், பெண் வாழ்க்கைப்பட்டு புனேவுக்கு சென்றதும் அந்த வீட்டில் நிகழ்ந்த பிரச்சனைகளுக்கு வித்திட்டது. பெற்ற தாய் என்றும் பாராமல் மற்ற 2 குழந்தைகள் வார்த்தைகளால் ராஜத்தை சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் குதறி எடுத்ததும், அதை பூடகமாக ரசித்து கிச்சா நமுட்டு சிரிப்பு சிரித்ததும் அவள் மனதில் அக்னியை வாரி இறைத்தது. தன்னை கொண்டாடிய குழந்தைகள் அவர்களுக்கு குழந்தைகள் என்று ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மறந்ததும், இங்கே வருவதையே நிறுத்தியதும் அவள் வேதனையை தீயிட்டு பொசுக்கியது. இங்கே அப்பாவுக்கு சப்போர்ட்டாக வளர்ந்த பிள்ளைகள், அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்த பிறகும் அதே பற்றுதலோடு கிச்சாவிடம் இழைந்ததும், இவளை துச்சமாக பார்த்ததும் தினசரி நிகழ்வுகள். மொத்தத்தில் அவளுடைய வீட்டிலேயே ராஜம் தனி தீவாகிவிட்டாள். ஏறக்குறைய மனநோயாளியாகும் கட்டம் அது. அதற்கு சிகரமாக மற்ற நிகழ்ச்சிகள் அரங்கேறின. கிச்சா கொழிக்கும் லாபத்தில் அவ்வப்பொழுது சொத்துகளாக வாங்கி குவித்தார். பாலக்காட்டில் இருக்கும் அம்மாஞ்சி கொடுத்த ஆலோசனை பேரில் தன் பெயரிலேயே மட்டுமின்றி ராஜத்தின் பெயரிலும் வீடுகளும் நிலங்களும் வாங்கி போட்டார். சில வருமான வரி பிரச்சனைக்காக ராஜம் பிறந்தகத்தில் கொடுத்த பணத்தில் வாங்கியது போல கணக்கில் காட்டவும் தவறவில்லை அவர். இங்கே பிசினஸில் ஒரு சிறு சுணக்கம். பெரிய தொகை இருந்தால் அதை சீர் செய்ய இயலும். சில சொத்துக்களை விற்கலாமே. பாலக்காட்டில் இருக்கும் சொத்துக்கள் தேவையில்லாமல் இருக்கிறதே, அதை விற்றுவிட்டால்? அவர்களின் திட்டம். அது ராஜ்யத்தை கிடுகிடுன்னு என்று நடுங்கச் செய்து ஆவேசம் கொள்ள செய்தது. இப்போது இங்கே இருக்கும் சொத்துக்கள் இங்கே இருக்கும் 2 குழந்தைகளுக்கு மட்டும்தானாம். மற்ற சொத்துக்களை மும்பையிலும் புனேவிலும் இருக்கும் குழந்தைகளுக்கு தரப்போவதில்லையாம். சொத்து எல்லாம் அவர் சுய சம்பாத்தியமாம். அவர் என்ன நினைக்கிறாரோ அதன்படிதான் கிச்சா செய்யலாமாம். பாவி மனுஷா, 75 வயதில் உமக்கு புத்தி ஏதாவது பிசகி விட்டதோ? என் பெயரில் இருக்கும் சொத்துக்களை அந்த குழந்தைகளுக்கு நான் தான் தருவேன். என் பெயரில் என் வீட்டார் கொடுத்த பணத்தில் வாங்கியதாக இருக்கும் அந்த சொத்தை என் இஷ்டப்படி நான் அவர்களுக்கு கொடுப்பேன். ஆவேசமாக ராஜம் கத்தியபோது அந்த நிமிஷமே அவள் அந்த வீட்டில் ஒரு எதிரியாகிவிட்டாள். பெற்ற தாய், குழந்தைகள், கணவன், மனைவி இவர்களுக்குள் பணப்பிரச்சனை வந்தால் இப்படியுமா விரோதம் வளர்ந்துவிடும்? பிள்ளைகளே சொத்து விற்பனை பத்திரத்தில் ராஜம் கையெழுத்து போடச் சொல்லி அச்சுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்ததும், நாளுக்கு நாள் வளர்ந்த கொடுமை, நாளுக்கு நாள் பிரச்சனை பெரிதானதும், அந்த வீட்டிலேயே இருந்தால் தன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று ராஜம் வெளியேறி தலைமறைவாக உறவினர் சிநேகிதிகள் வீடு என்று அஞ்ஞான வாசம் செய்ததும் எத்தனை பெரிய கொடுமை! அப்போதுதான் ராஜத்தின் சிநேகிதி அந்த ஆலோசனை கூறியிருக்கிறாள். கணவன் என்ற ஸ்தானம் இருக்கவேதானே அவளை விடாமல் துரத்தி வருகிறார் அந்த கிச்சா. டைவர்ஸ் செய்துவிட்டால் இந்த பிரச்சனை தொடராது அல்லவா? டைவர்ஸ் என்ன கிள்ளுக்கிறையா? கேட்டவுடன் அள்ளி கொடுத்து விடுவதற்கு? எத்தனையோ வழக்குகளை பார்த்திருந்தாலும் இந்த வழக்கு என் மனதை கணக்கச் செய்துவிட்டது. மனுஷ மனசு இப்படியெல்லாம் கூட அலைகழிக்குமா? நான் முதலில் செய்த காரியம் ராஜத்தின் குடும்பத்தினர் அத்தனை பேரையும் அழைத்து கவுன்சிலிங் செய்ததுதான். எத்தனை வயசிலும் பணம் கண்ணை மறைக்குமா? அதுவும் அந்திம காலத்தில் ராமா கிருஷ்ணா என்று பகவான் நாமத்தை ஜெபிக்க வேண்டிய காலத்தில் இத்தனை போராட்டமா? அவர்களின் பிசினஸ் பிரச்சனைக்கு வேறு விதமான தீர்வுகள் இருக்கின்றன. அதை கையாண்டால் அந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்பதை உணர செய்தது முதல் கட்டம். அடுத்து புறையோடி போன அந்த குடும்பத்தின் பிரச்சனை. குடும்ப நல ஆலோசகராக அவர்களுக்கு பிரச்சனையை கையாள சொல்லிக் கொடுத்த பிறகு அந்த குடும்பத்தில் ஒளி பிறந்தது. தாய், தந்தை இவர்களுக்கு என்ன இடம்?
அவர்களின் மனம் குளிர்ந்தால்தான் நாமும் நம் குழந்தைகளுடன் நிம்மதியாக வாழ இயலும் என்பதை அத்தனை பிள்ளைகளும் உணரச் செய்த பிறகுதான் அங்கே தெளிவு பிறந்தது. அது மட்டுமில்லை, கணவன் மனைவியை எப்படி நடத்த வேண்டும், மனைவி கணவனை சீரான பாதையில் இட்டு செல்வதுடன் கண்மூடித்தனமான பாசத்தை காட்டாமல் நேசமும் கண்டிப்பும் கலந்த கலவையாக பொழிந்தால் இல்லம் சீராகும் என்பதை ராஜத்துக்கு எடுத்து சொன்னேன். வயதான காலத்தில் பிசினஸ் பிரச்சனைகளை பிள்ளைகளுக்கு அளித்துவிட்டு இன்று கிச்சாவும் ராஜமும் சாய் பக்தர்களாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு அமைதியான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். டைவர்ஸ் வரமா சாபமா? அடுத்த கதை தொடரும்.